திரு நந்தகுமார், இப்போ சட்டமன்றத்தில் எதிரொலிப்பது என்ன? அரசியல் விமர்சனமா இல்லை மக்கள் நலத்திட்டங்கள், புதிய திட்டங்கள் அறிவிப்பு ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது, இப்போ அசம்பிளி இப்போ வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக செயல்படுது, ஆக்கப்பூர்வமான வழியில் இயங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சட்டமன்றம் வந்து ரொம்ப வைப்ரண்டா, ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப பார்ட்டிசிபேட்டிங்கா இருக்கு. இது சட்டசபையை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளினுடைய விமர்சனங்களும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சிகளினுடைய விமர்சனம் இல்லைன்னா ஒரு ஆட்சியாளர்களுடைய எஃபிசியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகாதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நானும் ஒருத்தன். ஸோ எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களும் வரவேற்கக்கூடியது. அதற்கு சரிசமமாக இன்னைக்கு 76 ஆண்டு கால திமுகவும் 53 ஆண்டு கால அதிமுகவும் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசைகள்ல உட்கார்ந்து இருக்கும் போது 2 வருஷம் 4 மாசம் ஆன கட்சிங்கிற சுவடே தெரியல தாவேகாவினுடைய பதில் அளிக்கிறதுலயோ இல்ல நலத்திட்டங்களை அறிவிக்கிறதுலயோ. அப்ப இன்னைக்கு வந்து வெறும் விமர்சனங்கள் தான் அங்க இருக்கான்னாக்கா இல்ல. ஏன்னா ஒரு அரசாங்கம்னு வரும்போது எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான மக்கள் சிந்தனை இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்பயுமே முன்னாடி அரசாங்கங்கள் கொண்டு வந்த நல்ல சில பல திட்டங்களை தொடர்றது கட்டாயம் இருக்கு. அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால இது யாரு கொண்டாடுனதுங்கிற அந்த திட்டத்தையே வந்து ஒழிக்கிறது வந்து உடன்பாடு இல்லை. ரெண்டாவது, நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் நல்ல திட்டமா இருக்கு, ஆனா முன்னும் பல பேருக்கு அதை விரிவடைய செய்யணுமா? கட்டாயமா செய்யணும். அது இரண்டாவது கவர்மெண்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. மூன்றாவது ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்கனவே இருக்கிறத விட தன்னுடைய ஆட்சியில நம்ம என்ன புதுசா கொண்டு வரோங்கிற திட்டமும். அப்ப இந்த மூன்றும் ரொம்ப முக்கியம். இருக்கிற திட்டங்களை தொடர்ந்து நடக்கிறது, இருக்கக்கூடிய திட்டங்களை விஸ்தரிக்கிறது, புதிய திட்டங்களை கொண்டு வருது. இந்த மூணுலையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் ஒரு நல்ல நடுநிலைமையோட செயல்பட்டு இருக்குதுன்னு தான் பாக்குறேன். இன்னைக்கு ஒரு அரசியல் விமர்சனம் இன்னைக்கு சட்டசபையில வைக்கப்படும் போது கூட என்ன வைக்கிறாங்கன்னா, இதுக்கு நீங்க பேர் மாத்திட்டீங்களே அப்படிங்கறதானே ஒழிய இந்த திட்டங்கள் மோசமான திட்டங்களா நீங்க மாத்திட்டீங்க, எங்களுடைய ஒரிஜினல் திட்டம் இந்த மாதிரி இருந்துச்சு, மக்களுக்கு இவ்வளவு பயனளிக்க கூடியதா இருந்துச்சு, நீங்க பேரை மாத்துறது மட்டும் இல்லாம திட்டத்தையே மாத்தினால இன்னைக்கு இந்த திட்டங்கள் மக்களுக்கு பயனில்லாம போயிருச்சுங்க கூடிய வாதம் இந்த சட்டசபை நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை பார்க்கல. பேரை மாத்திட்டங்கிற குற்றச்சாட்டு மட்டும் வைக்கிறாங்களே ஒழிய அந்த நந்தகுமார், அந்த பெயர் மாற்றத்திற்கு பின்னணியில அரசியல் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, இது எல்லா அரசாங்கத்திலயுமே இருக்கும் தேவப்பிரியன். அதனாலதான் வந்து இன்னைக்கு முன்னாடி பேசுறீங்க கூட சொன்னாங்க, ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் அவங்களுடைய தலைவர்களுடைய பெயர் நிலைநிறுத்துறதுக்காக அதனுடைய திட்டங்களுடைய பெயர் மாற்றம் செய்யறது வந்து ஒரு அரசியல் சாதாரண நடவடிக்கைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த அரசாங்கத்தை நம்ம பாராட்ட வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு திட்டத்தையுமே தன்னுடைய பெயர்லயோ எதையுமே வந்து அவங்க கொண்டு வரல. சோ அது வந்து கட்டாயமா நம்ம பாராட்டப்பட வேண்டியது. இதுல இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல திட்டங்கள் வந்து இன்னைக்கு புதுமையான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா இந்த சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம், பள்ளி நிறைவு திட்டம், அதே மாதிரி டிஎன் சுடர்னு சொல்லிட்டு அந்த காலங்கள்ல விடியல் பயணம் அப்படின்றதும் எந்த விதமான கட்சியையும் தொடர்பு படுத்தாத ஒரு பெயர் தான். இப்ப வெற்றி அப்படின்ற வார்த்தையும் எந்த விதமான கட்சியும் நேரடியாக தொடர்பு படுத்தாத ஒரு இதுதான். இதுல அப்படி எளிதா கடந்து போயிட முடியுமா? இல்ல, இந்த விடியல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 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 கால சூழ்நிலையை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. வெற்றிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணா பயன்படுத்தலாம். ஒரு வெற்றி திட்டம்ங்கிறது. இந்த விடியல்ங்கிறது வந்து அவங்க மாற்றினதுக்கு உண்டான காரணமா நான் என்ன பாக்குறேன்னா, அது திமுக வந்து விடியல் ஆட்சி, விடியல் பயணம்னே வந்து அவங்க அந்த விடியல்ங்கிறத வந்து அவங்களுடைய வெற்றி கழகத்தோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க கூடாது. தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க கூடாது. புத்தம் புதிய தனித்த வார்த்தையா பார்க்கணும் நம்ம. இது வந்து ஒரு தனித்த சொல்லாதான் நம்ம பாக்குறோம். அதை வந்து கட்டாயமா திமுகவோ அதிமுகவோ அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு நீங்க சொல்லி இருக்கிறனால அந்த வெற்றியை தான் இங்க கொண்டாந்து வைக்கிறீங்களா, இல்ல வந்து வெற்றிங்கிறது வந்து ஒரு வெற்றியை குறிக்கக்கூடியதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இன்னைக்கு பொங்கலூர் மணிகண்டன் சொன்னதுல வந்து நான் என்ன ஒரு வார்த்தை வந்து மாறுபடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு அந்த மினிஸ்டர் ஹவுஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஏபிளா ஒர்க் பண்றாங்களா இல்லையாங்கிறது அந்தந்த அமைச்சர் பெருமக்கள் சட்டசபையில் அளிக்கக்கூடிய பதில்களை வச்சுதான் இருக்கு. ஏன்னா இது முந்தின காலத்துல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது, இப்ப கூட அவரு மணிகண்டன் சொன்னாரு பாருங்க எந்த அளவுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து பதில் அளிச்சிட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்குமே அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. ஆனா அந்த அமைச்சர்களுடைய அவங்களுடைய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி பூரா தமிழகம் எப்ப பார்த்துச்சுன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் முன்னாள் அமைச்சர்களா இருந்த ஒவ்வொரு அதிமுக அமைச்சர்களும் பொதுவெளியில வந்து அவங்க பேசின வார்த்தைகள், செய்த செயல்கள் எல்லாம் பெரிய நகைப்புக்குரியதாச்சு.
அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது என்னடா இந்த மாதிரி அதிமுக அமைச்சர்களா இருக்கிறீங்க, இந்த மாதிரி இருந்தனாலதான் அம்மையார் ஜெயலலிதா வந்து அந்த அமைச்சர்கள் எல்லாம் பேச விடாம தன்னுடைய கண்ட்ரோல்லயே எல்லாரும் வச்சிருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நம்மளே வந்து பல நேரத்துல எழுப்பியிருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நான் ஒரு வித்தியாசமா பாக்குறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் எந்திரிச்சு முதலமைச்சர் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு கேப்டனுடைய ரோல் எங்க இருக்குன்னா அந்த டீம் மெம்பர்ஸை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு கலெக்டிவா அந்த மினிஸ்டருடைய ஸ்ட்ரென்த் தான் சீஃப் மினிஸ்டருடைய ஸ்ட்ரென்த். சீஃப் மினிஸ்டருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரென்த்தே கிடையாதுங்க. எப்படி வந்து ஒரு டீம் நந்தகுமார், அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அன்னைக்கு கேபினெட்ல இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அதற்கு பிறகு அவர் முதலமைச்சரா 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காரு. அவருடைய ஆளுமையை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களோ? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாரும் அந்த லீடர்ஷிப் பொசிஷன் வந்தா அவங்களோட கேப்பபிலிட்டி மேம்படும். அந்த தருணத்தில் அவங்களுடைய தகுதியோ ஒரு தலைமை பண்பு வெளிப்படும். அதுல அமைதியா இருக்கிறது அவங்க தலைமை பண்பு இல்லாத மாதிரி, எந்த வகையில் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி சுருக்கிறீங்களே நீங்க. இல்ல, நான் அப்படி சொல்லல. இன்னைக்கு கூட ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆளுமைய பல இடத்துல அந்த கட்சிக்காரங்க பேசியிருக்காங்களோ இல்லையா, நான் நிறைய பேசியிருக்கேன். குடிமராத்மத்தை கொண்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு கூட அவங்க நீட்டுக்கு வந்து ரொம்ப கூச்சப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஐயா எடப்பாடியாரை நான் பாராட்டிட்டு இருக்கிறது நீட்டுக்கு வந்து உள்ளொதுக்கீடு 7.5% கொண்டு வந்தது ஒரு அருமையான மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தாலும் மத்திய அரசாங்கம் நீட்டை நம்ம மேல திணிச்சா கூட ஒரு மாநில அரசாங்கத்துக்கு வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல என்ன அதிகாரம் இருக்குதுங்கிறத 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்து நிரூபிச்சு காட்டினவர் எடப்பாடியார். அது அதிமுகவே தேர்தல் சமயத்துலதான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய, நான் அவர் அதை அறிவிச்சதுல இருந்து அதற்கு முன்னாடி வரைக்கும் நீட்டை எதிர்த்து நான் பேசிக்கிட்டு இருந்த கட்டுரை எழுதினவன். இவர் 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தனால இந்த நீட்டு தமிழக மக்களுக்கு, குறிப்பா அரசாங்க பள்ளி ஏழை மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவுதுங்கிறத நான் பாராட்டி நீட்டை ஆதரிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய வடிவத்திலான நீட்டு தமிழக ஏழை பள்ளி மாணவர்கள், அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு அரக்கனா வந்த நீட்டை தேவதையா மாத்தி கொடுத்தது வந்து ஐயா எடப்பாடியார். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஐயா எடப்பாடியாருடைய தனித்திறமை எப்ப வெளியே வந்ததுன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு முதலமைச்சராக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போதுதான். ஆனா ஒரு தலைமைத்துவங்கிறது என்னன்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைய உருவாக்கி கொடுக்க வேண்டியது தலைமையினுடைய பொறுப்பு. தான் மறைஞ்சதுக்கு அப்புறம் தன்னால வந்து ஒரு தலைவன் உருவாகுங்கிறாங்கிறது ஒரு நேச்சுரல் ஆக்ட். அதுக்கு வந்து நீங்களும் நானும் வந்து கிரெடிட் எடுக்க முடியாது. ஆனா ஒரு தலைமை பண்பு திரு மதிவாணன் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, இப்ப முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்களுக்கு கருத்து கூற மாட்டேன்றாரு அப்படின்றதுதான். அவருடைய அமைதியும் அங்க கேள்விக்குள்ளாகுது. ஏன்னா இன்னைக்கு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் நேரடியாக உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்ற அளவுக்கு பேசுறாரு. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எதிர்வினை என்ன? இன்னைக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ரொம்ப கேட்டகரிக்கலா வந்து ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த தமிழகத்திலுடைய இந்த 3 தமிழர்கள் ஷூட் அவுட் ஆனதுல வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அதுல குறிப்பா சொல்ல போனோம்னா முதல்ல வந்து அபிஷியலா வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டருடைய இவங்க மான்மாட்டையாட வந்தனாலதான் நாங்க சுட்டு தோணுங்கிறத கம்ப்ளீட்டா புறந்தள்ளுறாரு ஒரு சீஃப் மினிஸ்டரா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரூல் 55க்கு கீழே இதுல சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அத்தனை கட்சிகள்கிட்டையும் இது விவாத பொருளாக்கி இது ஏகோபித்த முறையில இது வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க கர்நாடக அரசாங்கத்துக்கு. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்சனல் ரிலீஃபா வந்து உடனடியாக ஒரு 10 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவியா கொடுக்கப்படும். இதெல்லாம் அரசு நிர்வாகம் செய்யறது. இது அன்றாடமா அரசு நிர்வாகம் பண்றது. கடந்த காலங்களில் செம்மரம் வெட்ட போன தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்திலையும் அப்பவும் இதே மாதிரியே நிவாரண தொகை அறிவிக்கப்பட்டுச்சு. அரசு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா அரசியல் ரீதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொண்டார்? ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு தன்னுடைய வேலையை செய்யட்டும்னு சொல்றாரு. இதை அரசியல் ரீதியாக எவ்வாறு எதிர்கொண்டார்? 10 லட்சம் ரூபாய் இது இப்ப நம்ம சொன்னது 3. அடுத்தது 4வது ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா இண்டிபெண்டன்ட் ஹை லெவல் ப்ரோப் அப்படிங்கறத வந்து சிபிஐங்கிறத சொல்லாம அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். 4வது அடிப்பட்ட உயிருக்கு வந்து மகிமைதாசன் போராடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து மருத்துவ உதவி, சட்ட உதவி அத்தனையும் கொடுக்குறாங்க. இந்த 5ஐயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு முதலமைச்சர் எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. 2வது இன்னைக்கு தமிழக அரசாங்கமா நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில 2 வாய்ப்பு தான் தேவப்பிரியன். 1 சட்டப்பூர்வமா அணுகிறது, 2வது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலியமா அணுகிறது. அப்ப இன்னைக்கு சட்டப்பூர்வமா அணுகும் போது ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்து மேல ரிட் போட முடியாது, ஷூட் தான் போட முடியும். அந்த மாதிரி நீங்க ஷூட் போடணும்னா மாநிலங்களுக்கு உண்டான உரிமைகள் சார்ந்துதான் நீங்க ஷூட் போட முடியுமே ஒழிய ஒரு கிரிமினல் கேசஸ்க்கு போட முடியாது. ஏன்னா அது ஜுரிடிக்ஷன் வேற. அப்ப இந்த இடத்துல தமிழக அரசாங்கம் இப்ப என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நான்
சிந்திக்கிறேன்னா இந்த விக்டிம் ஃபேமிலிஸ் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டி இருக்கு. அதாவது தே ஹேவ் த ரைட் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ப்ரோப், தே ஹேவ் த ரைட் ஃபார் லைஃப். அப்போ நந்தகுமார், தமிழ்நாடு வறட்சியை எதிர்கொண்டிருக்கும் போது அப்ப சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுங்க அப்படின்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த குரலை சொல்லும் போது, இல்ல நான் முடிவு பண்ணி நான் கர்நாடகாவுக்கு போறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்ல முடியுது. ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்துல தமிழர்கள் நேரடியாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க, அரசியல் ரீதியாக அழுத்தம் தரணும் அப்படின்ற கேள்வி எழும்போது சட்ட ரீதியாக நாங்க மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்றதுல கருத்து முரண் இல்லையா? அதுல இல்ல, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மேகதாதுக்காக ஐயா விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா இல்ல, ஒரு மாற்றமா இல்ல. நீங்க இவர் அங்க கர்நாடகாவுக்கு போறனால சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே நமக்கு கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு இமி அளவு மாறாது. சோ ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்டா, ஒரு எண்ணத்தின் அடிப்படையில ஒரு முதலமைச்சர் போய் இன்னொரு அண்டை மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஏன்னா இதே நடவடிக்கையை ஐயா எம்ஜிஆர் இருந்த காலத்துல தேவராஜ் அரசு கூட இதே முயற்சியை பண்ணினார். அப்போ அந்த நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பானதல்ல. சட்டம் ஒரு பக்கம் போனாலும் இவர் ஒரு பக்கம் போறாரு. ஆனா இந்த தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதுங்கிறது ஒரு உணர்வு பூர்வமா அணுகிறத விட்டுட்டு நம்ம சட்டப்பூர்வமாவும் கான்ஸ்டிடியூஷனலா நம்ம என்ன பண்ண முடியும், முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலியமாவும் அதை அப்ரோச் பண்ணுங்க. அப்போ சட்டங்கள் மூலியமா ஒரு மாநிலங்களுக்கு உண்டான பிரச்சனைய ஒரு மொழி பிரச்சனையா மாத்தாம எந்த அளவுக்கு அதை தீர்க்கமாவும் நியாயமாவும் சட்டப்பூர்வம் முதல் சுற்று கருத்தார்த்த நந்தகுமார்.